ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு ஒரு மண்பானை எடுத்துக்கோங்க. மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு லேசாக ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ மண்பானையில் சமைச்சாலும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மண் சட்டி வச்சதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா மண் சட்டி அங்கங்கே விரிசல் விட ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக செய்யுங்க. மண் சட்டியில் செய்யும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இதெல்லாம் பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மண்பானையில் சமைக்கும்போது முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சமைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு பழமாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா காரம் சுருக்குன்னு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருந்துடும். ஸோ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா நமக்கு வெந்து வந்ததும் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். சொல்லினா ரொம்ப இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் அப்படியே இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுபடிக்கும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்ல ஒரு மணம் வரும். வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே மணமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மசாலாவெல்லாம் சிக்கனில் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஸ்டார்டிங்லேயே சேர்க்காதீங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சிக்கன்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்க்கணும். ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களே எனக்கு சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலாம். ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த சிக்கனோட தண்ணியிலேயே தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வேக வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ நல்லா ஒரு டைம் இதை கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் அடுப்பை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அடி பிடிக்கும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலாவே. இவ்வளோ தான். இதுக்கு மேலே எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ குழம்பு மிளகாய் தூளும் கரம் மசாலா மட்டும்தான் இந்த சிக்கன் வறுவலுக்கு நம்ம சேர்த்துருக்க மசாலா. ஸோ இதுவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மசாலா சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நமக்கு தண்ணியெலாம் வற்றி நல்ல ஒரு ட்ரையாக வறுவல் மாதிரி வந்துடும். ஸோ அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அதில் இருந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொத்தமல்லி இலை தூவி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துட்டு
நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள். அட்டகாசமாக இருக்கும். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆயிடும். அது வந்து நம்ம ரசம், சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட இன்னும் அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு வந்து மறுபடியும் சொல்கிறேன், அவ்வளவு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.